நம்ம தமிழ்நாடு அரசு இன்றைக்கி இருக்கிற சூழலில் ரொம்ப மிக அற்புதமாக இந்த அரசை நடத்திட்டு வருது. ஒவ்வொரு செயலும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது, மக்களுக்கு நன்மை தருது. இந்த அரசு நிலையாக இருக்கிறதுக்கு என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு தான் நாங்கள் செய்கிறோம். இந்த அரசு நிலையாக இருக்கிறதுக்கு நாங்கள் யாகங்கள் செஞ்சிட்ருக்கோம். எப்போவுமே இருக்கணும், நிரந்தரமாக இருக்கணும் இந்த அரசு அப்படின்னு. எந்த ஒரு சூழல்லையும் இந்த அரசுக்கு எதிர்ப்புகளோ எதிரிகளோ வரக்கூடாது. அதற்கான யாகங்களை நாங்கள் தொடர்ந்து பிரித்திங்கிரா ஹோமம்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கோம். மிளகா போட்டு இன்றைக்கி இந்த அமாவாசை தினத்தில் கூட நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அதுபோல் பார்த்திங்கன்னா அடுத்தது வாராகி அந்த யாகங்கள் செஞ்சிட்ருக்கோம். எதுக்காக அப்படின்னா, ஒரு தலைமை நல்லா இருந்தால் தான் எல்லாமே நல்லாயிருக்கும். அதுபோல் இன்றைக்கி அவர் விஜய், தளபதி விஜய் ஐயா ரொம்ப அற்புதமான விஷயங்களையும் அவர் கூட இருக்கிற அமைச்சர்களும் மிக அற்புதமாகவும் செய்துட்ருக்காங்க. இந்த செயல் நிரந்தரமாக அவங்க செய்யணும். மனம் ஆரோக்கியம் வேணும், உடல் ஆரோக்கியம் தரணும்னு சொல்லி நாங்கள் இந்த யாகங்களை தொடர்ந்து பண்ணுறோம். அதுபோல் பண்ணி அவங்களோட வாழ்வில் இன்னும் மென்மேலும் வளரணும். அது மாதிரி இந்த அரசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். எந்த எதிரியுமே நமக்கு வரக்கூடாது, எதிர்ப்புகள் வரக்கூடாது. அப்படி இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்துன்னு சொல்லி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அடியேன் பேர் ஸ்ரீ யோக சித்தர். இதை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். எப்போவுமே நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். நமச்சிவாயம், நமச்சிவாயம். நல்லவர்களுக்கு எப்போதுமே நாங்கள் உறுதுணையாக இருப்போம். நமச்சிவாயம்.